திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் எழுந்து அருள் பாலிக்கும் க்ஷேத்திரம். அங்கு அந்தணர் குலத்தில் மதுரகவி ஆழ்வார் அவதரித்தார். இனிமையாக பாடவும் நல்ல ஞானம் உள்ளவராகவும் இருந்தார். அவர் ஒரு சமயம் வடதேசிய யாத்திரை சென்று பல திவ்ய ஸ்தலங்களை சேவித்து திரு அயோத்தி வந்து அடைந்தார். அங்கு சரையூ நதியில் நீராடி ஸ்ரீ ராமபிரானை சேவித்து வந்தார். அப்பொழுது தென் திசையில் ஒரு ஒளி தோன்றியுள்ளதைக் கண்டு அத்திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அந்த ஒளியானது ஆழ்வார் திருநகரை வரை சென்றது. அங்கு புளிய மரத்தடியில் ஒரு பொந்தில் நம்மாழ்வார் யோக திசையில் ஆழ்ந்திருப்பதை கண்டார். அவருக்கு உணர்வு உள்ளதா என்று தெரிந்து கொள்ள ஒரு சிறு கல்லை எடுத்து அவர் மீது போட்டார். உடனே நம்மாழ்வார் தனது திருக்கண்களை திறந்து மதுரகவிகளை கடாட்சித்தார். உடனே மதுரகவி, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அதை எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்டார். அதுவரையில் உண்ணாமலும் வாய் திறவாமலும் இருந்த நம்மாழ்வார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது அத்தை தின்று கொண்டு அங்கேயே கிடக்கும் என்று கூறினார். செத்தது என்பது நமது உடல், சிறியது என்பது நமது உடலில் உள்ள ஆத்மா. அந்த ஆத்மாவானது எந்த பிறப்பை அடைகிறதோ அதற்கேற்ப உடலுடனும் குணங்களுடனும் இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு அங்கேயே கிடந்து உழலும் என்பது இதன் பொருள். மதுரகவிகள் நம்மாழ்வாரை குருவாக ஏற்று அவரது பிரபந்தங்களை பட்டு ஓலைப்படுத்தினார். கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற பிரபந்தத்தை ஏற்றி நம்மாழ்வாரை தவிர மற்றொரு தெய்வம் அறியே என்று ஆச்சாரிய பக்திக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கினார். மதுரகவி ஆழ்வார் அவதரித்தது இந்த சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில்தான்.